ஹலோ கைஸ், அகைன் வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம கையில் 10 பைசா கூட இல்லாமல் மொபைல் வாங்க ஈஸியான 3 வழி அப்படிங்கிறது இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன், அமேசான் பே லேட்டர் இருந்ததுன்னா அங்கே வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனாலும் அமேசான் பே லேட்டருக்கு பார்ட்னராக இருக்கக்கூடிய ஆக்சியோ அப்ளிகேஷனில் பே லேட்டரை ஆக்டிவேட் பண்ணியும் ஈஸியாக மொபைலை வாங்கிக்க முடியும். செகண்ட் ஒன், இப்போ ஃப்ளிப்கார்ட் அப்ளிகேஷனில் இஎம்ஐயில் பொருளை வாங்க நிறைய வழி அப்படிங்கிறது கொண்டு வந்துட்டாங்க. அதை பற்றி ஆல்ரெடி நம்ம டீட்டெயிலான 2 வீடியோ அப்படிங்கிறத அப்லோட் பண்ணியிருக்கோம். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ ஃப்ளிப்கார்ட் அப்ளிகேஷன்லையும் இப்போ ரொம்ப ஈஸியாக இஎம்ஐயில் உங்களால் மொபைல் அப்படிங்கிறத வாங்கிக்க முடியும். அடுத்து இருக்கக்கூடிய மூணாவது ஆப்ஷனா, நீங்க பஜாஜ் ஃபின்சர்வ்ல இஎம்ஐ கார்டுக்கு அப்ளை பண்ணி கிடைக்கக்கூடிய லிமிட்டை யூஸ் பண்ணியும் ஈஸியா பொருளை வாங்கிக்க முடியும். இந்த இஎம்ஐ கார்டுக்கு நீங்க டைரக்டா பஜாஜ் ஃபின்சர்வ் வெப்சைட்ல அப்படி இல்லனா அப்ளிகேஷன்லயும் அப்ளை பண்ணிக்க முடியும். இதை தவிர்த்து ஃபிளிப்கார்ட் அண்ட் ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப் மாதிரியான அப்ளிகேஷன்ல இருந்தும் உங்களால அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மூணுலையும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதனுடைய டீட்டெயிலான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ அப்படிங்கிறதையும் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணலாம். அதர்வைஸ் இன்னைக்கான வீடியோல நாம இந்த 3 அப்ளிகேஷன்லயுமே பர்சனல் லோன் அப்படிங்கிறதும் அடிஷனலா அப்ரூவல் கொடுத்துட்டு இருக்காங்க. அதை பத்தி தான் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்றது தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா அடுத்த வீடியோ இன்னும் கொஞ்சம் பெட்டரா மேக் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே கைஸ், இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பஜாஜ் ஃபின்சர்வ் அப்ளிகேஷனில் கிடைக்கக்கூடிய லோன் பற்றின டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதில் டைரெக்டாக நீங்கள் பர்சனல் லோனுக்கு அப்ளை பண்ணுறதா இருந்தால் ஒரு சில எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படிங்கிறது இருக்குது. அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க்ல அதை பற்றின டீட்டெயில்ஸை கொடுத்துருக்கேன். ஸோ தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி எலிஜிபிலிட்டி பற்றி கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்குங்க. மற்றபடி நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது ஒரு பொருளை பஜாஜ் ஃபின்சர்வ் வழியாக வாங்கியிருந்து அதனுடைய இஎம்ஐயை ப்ராப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக ரீபேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு 3 to 4 இஎம்ஐ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கு ப்ரீ அப்ரூவ்டு லோன் ஆஃபர் அப்படிங்கிறது எலிஜிபிள் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ரீ அப்ரூவ்டு லோன் ஆஃபர் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா அவங்களே கால் பண்ணியும் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. தென் லோன் பற்றின டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறதையுமே A to Z உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ அடுத்து உங்களுக்கு அந்த அவங்க சொல்லக்கூடிய அந்த லோன் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஓகே அப்படின்னா மற்ற ப்ராசஸை வீட்டுக்கே வந்து ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படி இல்லை வீட்டுக்கெல்லாம் வேணாம் அப்படிங்கிற பட்சத்தில் ஃபோன் கால்லையே கம்ப்ளீட்டான லோன் ப்ராசஸ் அப்படிங்கிறதையுமே முடிச்சு கொடுப்பாங்க. உங்களுக்கு பர்சனல் லோன் அப்ரூவல் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் பஜாஜ் ஃபின்சர்வ் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி உங்களுடைய மொபைல் நம்பரை வச்சு லாகின் பண்ணி பர்சனல் லோன் அப்படிங்கிற செக்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரீ அப்ரூவ்டு பர்சனல் லோன் ஆஃபர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஈஸியாகவே தெரிஞ்சுக்க முடியும். ஓகே கைஸ், இதில் ரெண்டாவதாக நீங்கள் அமேசான் அப்ளிகேஷனில் பே லேட்டர் சர்வீஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கிரெடிட் ப்ரொஃபைல் நல்லா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அமேசான் பே லேட்டருக்கு பார்ட்னராக இருக்கக்கூடிய ஆக்சியோ அப்ளிகேஷன்ல இருந்து மெசேஜ் அப்படிங்கிறது பண்ணுவாங்க. ஸோ பர்சனல் லோன் ஆஃபர் இருந்தது அப்படின்னா மெசேஜ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா நீங்கள் மேனுவலாக கூட ஆக்சியோ அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி அமேசான் பே லேட்டருக்கு என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ சேம் அதே மொபைல் நம்பரை வச்சு லாகின் பண்ணும்பொழுது அங்கே உங்களுக்கு பர்சனல் லோன் ஆஃபர் இருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி ஆஃபர் இல்லை அப்படின்னாலும் உங்களுடைய பேசிக்கான டீட்டெயில்ஸை கொடுத்துட்டு உங்களுக்கு ஆஃபர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் அங்கேயே உங்களுடைய பே லேட்டர் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறதுமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி எவ்வளோ பே லேட்டர் லிமிட் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இப்போ கரண்ட்டாக எப்படி இருக்கு, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ பண்ணுவாங்க. இதில் பர்சனல் லோனை பொறுத்தவரையிலும் ஒன்ஸ் உங்களுக்கு அப்ரூவல் இருந்தது அப்படின்னா லோன் அமௌண்ட் அண்ட் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே அங்கேயே செக் பண்ணிட்டு ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா ஒன் டேவிலேயே அவங்க சைடு இருந்த ஆஃபீஸர் ஒருத்தர் ஹோம் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறதுக்கு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஹோம் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்சது அப்படின்னா இன்ஸ்டன்ட்டாகவே லோன் அமௌண்ட்டை உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லையும் கிரெடிட் பண்ணிடுவாங்க. இதை பற்றின டீட்டெயில்ஸையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து மூணாவதாக இருக்கக்கூடிய ஃப்ளிப்கார்ட் அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் நீங்கள் மேனுவலாக அப்ளை பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் அப்படிங்கிறதான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆல்ரெடி நீங்கள் ஏதாவது கிரெடிட் ஸ்கோர் செக் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரீ அப்ரூவ்டு லோன் ஆஃபராக கூட இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் நிறைய பேருக்கு அப்ளை பண்ணுற மாதிரி தான் ஆப்ஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களுடைய பேசிக்கான பர்சனல் அண்ட் ஒர்க் இன்ஃபர்மேஷனை கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா அப்ரூவல் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். பட் இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஃப்ளிப்கார்ட் அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் டைரெக்டாக லோன் அப்படிங்கிறது தரதில்லை. மற்ற ஒரு சில பேங்க், ஃபினான்ஸ் அண்ட் என்பிஎஃப்சி கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் லோன் கொடுத்துட்டு இருக்காங்க. மற்றபடி அப்ரூவல் இருந்தது அப்படின்னா லோன் ஆஃபர் உங்களுக்கு ஓகே அப்படின்னா ஜஸ்ட் ஆன்லைன்லேயே ஈஸியாக கம்ப்ளீட்டான அப்ளிகேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறதையும் முடிச்சிட முடியும். அண்ட் இன்ஸ்டன்ட்டாகவே பேங்க்குக்கு லோன் அமௌண்ட் அப்படிங்கிறத டிஸ்பர்சலும் பண்ணிக்க முடியும். ஓகே கேஸ், இப்போ நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த மாதிரியான பர்சனல் லோன் ஆஃபர் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய கிரெடிட் ப்ரொஃபைல் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் டைப் இதெல்லாம் நல்லா இருக்கணும். தென் இன்னும் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் அப்படிங்கிறதுமே இருக்குது. ஸோ எல்லோருக்குமே லோன் ஆஃபர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஒவ்வொருத்தருடைய ப்ரொஃபைலை பொறுத்தும் லோன் ஆஃபர் கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகலாம். தென் ஒவ்வொரு மாதிரியான லோன் ஆஃபர் அப்படிங்கிறதும் கிடைக்கலாம். பட் இருந்தாலும் இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த 3 அப்ளிகேஷனில் கிடைக்கக்கூடிய பர்சனல் லோன் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏதாவது இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ.